இயக்குநர்கள் கூடமே அதே மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அவருடைய திறமை அது பாராட்ட வேண்டிய விஷயம். பட் ஆனா அவருக்கு சமகாலத்துல சரியான போட்டியாக ஒருத்தர் வந்தார் அந்த டயத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். டி ராஜேந்தர் அவர்கள் தான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் செம பீட் அவரு. அவர் வந்து பாருங்க, இவரை ஒருபடி தாண்டினார். அவர் கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இசை, என்னென்னமோ போடுவார் அவர். ஆர்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 விஷயங்களை போட்டு அவர் டைரக்ஷன் போடுவாரு. ஆச்சரியமா இருக்கும் அந்த டயத்துல பத்தி பாருங்க. இளையராஜா வந்து சின்ன வீட்டுல அவமானப்படுத்திட்டாருன்னு உடனே அடுத்து எங்க சிவராசா பண்றாரு சங்கரேசன் வச்சு பண்ணி முடிச்ச உடனே இது நம்ம படத்துல அவர் தான் பாக்யராஜ் தான் இசையமைக்கிறாரு. முதல்ல அதுக்கெல்லாம் பாருங்க, இந்த படம் 1987 வந்தது. இந்த படத்துல இந்த இந்த ஒரு சீன் வர்ற இந்த வீட்டை கேளுங்க. அப்படியே கட் பண்ணுங்க. 1988 இது நம்ம ஆளு. இந்த படத்துல இந்த பாட்டு இந்த பாட்டு எவ்வளவு ஹிட்டான பாட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டு வந்து 1988. இவர் 87 மியூசிக்கு சங்கர் கணேசன் கூட அந்த படம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 87 சங்கர் கணேஷ் போட்ட ரீ ரெக்கார்டிங்ல வர்ற இந்த பின்னணியில வர்ற இந்த இசை 88 இது நம்ம படத்துல எப்படி பாட்டா மாறுச்சு? அப்ப இது நம்ம படத்துக்கு உண்மையில இசையமைச்சது யாரு? இது என்னுடைய சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சந்தேகத்துக்கு கமெண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க.